நான் சொல்றத மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரு ரூ. 1,00,000 சம்பாரிச்சிருக்கீங்க. இந்த ரூ. 1,00,000க்கு நீங்க டாக்ஸ் மட்டும் 97,750 கட்டணும். பேலன்ஸ் 2,250 தான் உங்களுடைய பாக்கெட்க்கு வரும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆனா, இது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் கிடையாது. ஆக்சுவலா இந்தியால 1973, 74 ஃபினான்ஷியல் இருந்த ஆக்சுவல் டாக்ஸ் ரேட். உங்களுடைய இன்கம் ₹2,00,000க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அந்த ₹2,00,000க்கு மேல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு 85% பேசிக் டாக்ஸும், அந்த டாக்ஸுக்கு 15% சர்சார்ஜும் சேர்த்து மொத்தம் 97.75% நீங்க டாக்ஸ் கட்டணும். ஏன் இவ்ளோ பெரிய டாக்ஸ் ரேட் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்தியும், அவங்களுடைய டீமும் என்ன நெனச்சாங்கன்னா, இந்தியா இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த டஃப்பான சிச்சுவேஷன கடந்து வரணும் அப்டின்னா, வெல்தி பீப்பிள் நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். ரிச்சுக்கும், புவருக்கும் இருக்கக்கூடிய இன்ஈக்வாலிட்டிய குறைக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஒரே வழி சோஷியலிசம் தான் அப்டின்னு நெனச்சாங்க. அப்படி என்ன டஃப்பான சிச்சுவேஷன் இந்தியால இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1971ல இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையில 13 டேஸ் கழிச்சு இந்தியா வந்து ஜெயிச்சிடுறாங்க. அப்ப ஜெயிக்கும்போது தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடும் உருவாகுது. ஆனா, அதே நேரத்துல இந்தியாக்குள்ள கிட்டத்தட்ட 10 மில்லியன் ரெஃப்யூஜீஸ் வராங்க. இந்த 10 மில்லியன் ரெஃப்யூஜீஸ்க்கான அவங்களுக்கான செலவுகளே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கு. பிளஸ் டிஃபென்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் நெறைய கூடிருச்சு. அதே மாதிரி செகண்ட் ஃபேக்டர் 1965லேருந்து 67 வரைக்கும் இந்தியால இருந்த மிகப்பெரிய வறட்சி. அந்த வறட்சினால நெறைய மான்சூன் ஃபெயிலியர்னால அ அக்ரிகல்ச்சர் புரொடக்ஷன் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுலருந்து நமக்கு மீண்டு வரதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. உணவு பற்றாக்குறை நெறைய இருந்துச்சு. நெறைய பேர் வந்து கவர்மெண்ட்டுடைய ரேஷன டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து யுஎஸ்லேருந்து வரக்கூடிய அ வீட்டுக்காக ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20% ஆஃப் வீட் வந்து யுஎஸ்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபாரின் ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. 1973ல குளோபலா பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலுக்கான பிரைஸ்லாம் ரொம்ப இன்கிரீஸ் ஆயிருச்சு. ஸோ, அதனால நம்ம உள்நாட்டுல நெறைய இன்ஃப்ளேஷன் வர ஆரம்பிச்சது. ஸோ, இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த டஃப்பான சிச்சுவேஷன தாண்டி வரணும் அப்டின்னா, வெல்தி பீப்பிள் நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் ஒரே வழி அப்டின்னு நெனச்சாங்க. அதனால தான் இந்த 97.75% டாக்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா, ஒரு நல்லெண்ணத்துக்குனால தான் இத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா, இது நெறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்டலா பனிஷ்மென்ட்டா ஆயிடுச்சு. நெறைய சம்பாதிக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு எல்லாமே வந்து இது டிமோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம சம்பாதிக்கிற எல்லாமே டாக்ஸா போயிருச்சுன்னா, நமக்கு என்ன இருக்கு? நமக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி என்ன இருக்கு? அப்படின்னு நெனைக்கிறனால, நெறைய லீகலா எப்படி டாக்ஸ சேவ் பண்ணலாம்னு நெனைச்சாங்க ஒரு பக்கம். ஒரு பக்கம் எப்படி இந்த பணத்தெல்லாம் பதுக்கலாம் அப்படின்னு நெனைச்சாங்க. அந்த டைம்ல தான் நெறைய பிளாக் மனி வந்து இந்தியாக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது. ஒரு பேரலல் எக்கானமில. ஸோ, இதெல்லாமே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆனதுனால, என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் இயரே கொஞ்சம் டாக்ஸ கம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபர்தரா 1985ல இந்த 85% பேசிக் டாக்ஸ்ல இருந்து 50%க்கு கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறமா சப்சிக்வென்ட்டா 1991 பட்ஜெட் இதுலலாம் அமெண்ட்மென்ட் பண்ணி, நமக்கு இப்ப கட்டக்கூடிய ஹையஸ்ட் ரேட் 30% பிளஸ் சர்சார்ஜ், பிளஸ் செஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இப்ப நம்ம 42.744% நம்ம ஹையஸ்ட் ரேட்டா கட்டிட்டோம். அதாவது பெர்சனல் டாக்ஸ்ல ஹையஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா, 42.74%. ஸோ இப்பயும் நம்ம வந்து இது ஹையஸ்ட் ரேட்ன்னு நெனச்சுப்போம். பட் ஆனா 97.75% கட்டுனவங்களோட நெலைமை எப்படி இருந்திருக்கும்னு நீங்க நெனச்சு பாருங்க. இன்னுமே நம்ம கட்டக்கூடிய 42.74% வந்து ரொம்ப ஹையா தான் நமக்கு தெரியும். இன்னும் எஃபெக்டிவா இல்லன்னு நம்ம ஃபீல் பண்றோம். எப்போ இது எஃபெக்டிவா வரும்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நடக்கணும். 1 எல்லா சிட்டிசன்ஸுமே இன்ஃபார்ம்டா இருக்கணும். அண்ட் வி ஆல் ஷுட் டிமாண்ட் ஃபார் பெட்டர்.